ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட் 2026 நிறைய பேர் எழுதினாங்க. ஆர்சிஆர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐசரில் சீட்டு கிடைக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணமாக இருக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு ஐசர்னாலே என்னன்னு தெரியாது, எங்கே இருக்குன்னே தெரியாது. இந்த அவேர்னஸை கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாக நம்ம கொடுத்து, இந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்லாம் வந்து ஐசரில் பூனே கேம்பஸ், கொல்கட்டா கேம்பஸ், பூபால் அங்கெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் ஹெவியாக இருக்கும். பட் இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா திருவேண்டரம், திருப்பதி எல்லாம் எகிரி போச்சு கட் ஆஃப். அங்கத்தையோட இந்த கட் ஆஃபே வந்து ஜாஸ்தி இருக்குது. எந்த காரணம்? ஆர்சிஆரோட அந்த அவேர்னஸ் தான் வந்து மெயினான காரணம். இப்போ ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட் எழுதி நிறைய பேர் வந்து சீட் எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்டில் என்ன மாதிரி இருந்தது, செகண்ட் ரவுண்டில் இதனுடைய ரவுண்டு கட் ஆஃப் என்ன இருக்குது அப்படின்னு தான் டீட்டெயிலாக வீடியோவில் பார்க்குறோம். நான் உங்களுக்கு ஆர்ஜிஆர் அகாடமி சென்னையில் வந்து பேசுகிறேன். ஆர்ஜிஆர்ல நீட் கிளாஸ் படிச்சீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா சீட்டு உறுதிங்க. இல்லைன்னா நீங்க கட்டக்கூடிய ஃபீஸ் ரீஃபண்ட் பண்றோம். எப்படின்னு பாக்குறீங்களா? 20 ஸ்டூடெண்ட் தாங்க ஒரு பேட்சுக்கு. 16 மென்டர்ஸ் வந்து 20 ஸ்டூடெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ண போறாங்க. 6 மணில இருந்து நைட்டு 10:30 வரைக்கும் இந்த கிளாஸஸ் போகும். இதுல நீங்க ஒருத்தரா இருக்க போறீங்களா? ஜாயின் ஆர்ஜிஆர் அகாடமி. சார் நான் இப்போ தான் சார் +2 படிக்கிறேன், நான் என்ன சார் பண்ண முடியும் அப்படின்னா கவலையப்படாதீங்க. ஆர்ஜிஆரில் இப்போத்துல இருந்தே நீங்கள் ஈவினிங் கிளாஸ் சப்போஸ் எடுக்க முடியும், சண்டேல கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும்னா இப்போத்துல இருந்தே கிளாஸஸ் எடுத்துங்க. போர்டு எக்ஸாம் முடிஞ்சதுமே நம்மளுக்கு ஜூனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட் வைப்பாங்க. இது மூலயமா நீங்கள் ஐசரில் இருக்கக்கூடிய பிஎஸ்எம்எஸ் ப்ரோக்ராமு, பிடெக் ப்ரோக்ராமு, அப்புறமா ஐஐடியில் இருக்கக்கூடிய பிஎஸ் மெடிக்கல் சயின்ஸ் ப்ரோக்ராமு, பிஎஸ் கெமிஸ்ட்ரி, தென் குவஹாத்தியில் இருக்கக்கூடிய பிஎஸ் மெடிக்கல் இன்ஜினியரிங் ப்ரோக்ராமு, பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் ப்ரோக்ராம், இது எல்லாத்தையும் நீங்கள் ஜாயின் பண்ண முடியும். ஓ அப்படியா சார் அப்படின்னா கவலையப்படாதீங்க. இப்போ என்னால் டைம் போட முடியாதுன்னா போர்டு எக்ஸாம் முடிச்சு தான் நான் எடுக்க போகிறேன் அப்படின்னாலும் உங்களுக்கு ஒரு கிராஷ் கோர்ஸ் வச்சிருக்கோம். இமிடியேட்டாக நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா 9176552121 ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம எப்போ பார்த்தாலும் மெடிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்றத விட்டுட்டு இந்த மாதிரியான ப்ரோக்ராம் எடுத்து ரிசர்ச்சில் போய் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்த ஐசர். இதனுடைய கட் ஆஃப் நம்ம பார்த்துடலாமா? ஓகே, நான் உங்கள் கோவிந்தராஜ், ஆர்ஜிஆர் அகாடமி சென்னையிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா கேட்டகரி வைஸ் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் எப்படி முடிஞ்சது, செகண்ட் ரவுண்டில் வந்து க்ளோசிங் ரேங்க் என்ன முடிஞ்சது. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய க்ளோசிங் ரேங்க் எல்லாம் பார்த்தீங்கன்னா கேட்டகரி வைஸ் பார்க்குறோம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் காமன் ஜென்ரல் ரேங்க் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ரைட், இப்போ நம்ம இந்த இதில் பார்த்தோம்னா பிஎஸ் பெர்ஹாம்பூர் தென் வந்து பார்த்தீங்கன்னா கொல்கட்டா கேம்பஸ் இருக்கு. தென் வந்து கொல்கட்டாலேயே வந்து அந்த கம்ப்யூட்டர் டேட்டா சயின்ஸ் ப்ரோக்ராம் ஒன்று இருக்கு. எம்எஸ் மொஹாலி இருக்கு, புனே கேம்பஸ் இருக்கு, திருவேந்திரம் இருக்கு, திருப்பதி கேம்பஸ் இருக்கு. இது இல்லாமல் பிடெக் ப்ரோக்ராம்ஸ் வந்து போபாலில் கெமிக்கல் இன்ஜினியரிங் இருக்கு, அப்புறமா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் வந்து போபாலில் இருக்கு. தென் டிஎஸ் அண்ட் இன்ஜினியரிங் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா சயின்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து பார்த்தீங்கன்னா போபாலில் இருக்கு. தென் எக்கனாமிக்கல் சயின்ஸ் அப்படின்னு போபாலில் இருக்கு. தென் திருப்பதி கேம்பஸ்ல வந்து எக்கனாமிக்கல் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சயின்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்கு. இவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட் மூலமா நம்ம எடுக்க முடியும். இந்த இருக்கக்கூடிய இந்த கேம்பஸ்ல இந்த குரூப்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஜென்ரல் கேட்டகரியில என்ன ரேங்க்ல சார் முடிஞ்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2474 பெர்ஹாம்பூர்ல முடிஞ்சது. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்டு 2ல 3978ல முடிஞ்சிருக்கு. அப்ப இந்த ரவுண்டுக்கு ரெண்டுத்துக்குமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1500 ரேங்க் வந்து டிஃபரன்ஸ் இருக்கு. இதுல லோவஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா லோவஸ்டா வந்து பாத்தீங்கன்னா நம்ம 443 இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கேம்பஸ் எதுல வந்திருக்கு, கொல்கட்டா கேம்பஸ் வந்து பாத்தீங்கன்னா 443. அதுக்கப்புறம் 263 லோவஸ்ட் இது இருக்கு பாருங்க. பூனே தான் நம்பர் 1, அதுக்கப்புறமா கொல்கட்டா. ரைட்டா, புனே வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 1, அப்புறமா கொல்கட்டா வந்திருக்கு. அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 3வது பிளேஸ்ல அகைன் வந்து கொல்கட்டாவோட அந்த எம்எஸ் ப்ரோக்ராம் இருக்கு. 4வது அப்படின்னு எடுத்துக்கிட்ட அப்புறம் 979 அது வந்து பார்த்தீங்கன்னா போபால் கேம்பஸா இருக்கு. ரைட்டா, அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய திருவேந்திரம் இருக்கு. திருவேந்திரம் வந்து 2200ல முடிஞ்சிருக்கு. அப்புறம் திருப்பதி கேம்பஸ் வந்து 1600ல முடிஞ்சிருக்கு. இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கு. அப்ப இதுல டோட்டலா வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ரவுண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த நடந்து முடிஞ்சதுல 263 இருந்து 715 போயிருக்கு. பூனே கேம்பஸ் 452 ரேங்க் வந்து பாத்தீங்கன்னா வேரியேஷன் இருக்கு. இதுவே வந்து கொல்கட்டாவோட கேம்பஸ்ல பிஎஸ் ப்ரோக்ராம் எடுத்தோம்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து ப்ரோக்ராம் 443 1199 1199 போயிருக்கு. கிட்டத்தட்ட 756 வந்து ரேங்க் ரேஞ்ச் டிஃபரன்ஸ் இருக்கு. 720 வந்து கொல்கட்டா கேம்பஸோட பிஎஸ் ப்ரோக்ராம் 2000 ரேங்க். அப்ப கிட்டத்தட்ட 1300 ரேங்க் கிட்ட அந்த டிஃபரன்ஸ் வந்து இருக்கு. அப்ப இதுல ஹையஸ்ட்ல எங்க முடிஞ்சது நம்ம இங்க பார்த்தோம் அப்படின்னா ஹையஸ்ட் ரேங்க் 2498 தான் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டோட யூஆர்ல முடிஞ்சிருக்கு. இதுவே வந்து செகண்ட் ரவுண்ட்ல வந்து ஹையஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா அகைன் அதே தான் வருது. 4073 வந்து பாத்தீங்கன்னா என்ன கேம்பஸ், திருப்பதியில இருக்கக்கூடிய பிஎஸ் எக்கனாமிக்கல் சயின்ஸ் இருக்கு இல்லையா, அதனுடைய கட் ஆஃப் வந்து முடிஞ்சிருக்கு. அப்ப இது ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய வேரியேஷன் அப்படின்னு எடுத்தோம்னா ஆல்மோஸ்ட் 1500 ரேங்க் வித்தியாசத்துல ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கும் செகண்ட் ரவுண்டுக்கும் ஆல்மோஸ்ட் இருக்கு. டாப் காலேஜஸ்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா எவ்வளவு இருந்தது,
இங்க நம்ம பார்த்தோம் இல்லையா 253 பார்த்தீங்கன்னா 450 ரேங்க்ல இருந்து கிட்டத்தட்ட 1500 ரேங்க் வரைக்கும் அந்த வித்தியாசம் ஜென்ரல்ல இருந்திருக்கு. தென் செகண்ட் வி ஆர் மூவிங் டு இடபிள்யூஎஸ் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் இந்த ரேங்கிங் வந்து எப்படி சார் இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோவஸ்டா அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்க பாருங்க 2128 வந்து இடபிள்யூஎஸ் கேட்டகரி அகைன் வந்து பூனே கேம்பஸ். ஹையஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதுல 10,214 வந்து பெர்ஹாம்பூர் கேம்பஸ்ல முடிஞ்சிருக்கு இடபிள்யூஎஸ் பொறுத்த வரைக்கும். இதுவே வந்து நெக்ஸ்ட் இந்த ரவுண்டு செகண்ட் ரவுண்டோட நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுல லோவஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அகைன் 4,299 அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா லோவஸ்ட் கட் ஆஃப். இதுக்கான டிஃபரன்ஸ் வந்து 2171 வந்து டிஃபரன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கும் செகண்ட் ரவுண்டுக்கும் இடபிள்யூஎஸ் கேட்டகரியில இந்த லோவஸ்ட் கட் ஆஃப்ல என்ன முடிஞ்சது அப்படின்னு பார்த்தோம்னா இங்க 2,128 4,299 அந்த லோவஸ்ட் கட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கும் செகண்ட் ரவுண்டுக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட 2171. இதுவே செகண்ட் ரவுண்ட்ல ஹையஸ்ட் எங்க முடிஞ்சுன்னா அகைன் வந்து பாத்தீங்கன்னா பெர்ஹாம்பூர் கேம்பஸ் தான் 14,256 யூடபிள்யூஎஸ். அப்ப அதுக்கு இருக்கக்கூடிய வேரியேஷன் பாத்தீங்கன்னா 4000 ரேங்க் வந்து வேரியேஷன் இருக்கு. அப்ப 2000ல இருந்து 4000 ரேங்க் வரைக்கும் செகண்ட் ரவுண்ட்ல அந்த வேரியேஷன் வந்து இடபிள்யூஎஸ் கேட்டகரியில இருந்திருக்கு. இதுவே ஓபிசி என்சிஎல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஓபிசி என்சிஎல்ல லோவஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அகைன் வந்து 1524 வந்து புனே கேம்பஸா இருந்திருக்கு. ரைட்டா? அதே வந்து செகண்ட் ரவுண்ட்ல வந்து 3226ல முடிஞ்சிருக்கு. அப்ப வேரியேஷன் எடுத்தோம்னா கிட்டத்தட்ட 1702 அவ்வளோ ரேங்க் வந்து டிஃபரன்ஸ் இருக்கு. இதுவே ஹையஸ்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இதுல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஓபிசியை பொறுத்த வரைக்கும் 8,531 பெர்ஹாம்பூர் கேம்பஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்டா இருக்கு. செகண்ட் ரவுண்ட்லயும் அகைன் பார்த்தோம் அப்படின்னா எங்க இருக்குன்னா பெர்ஹாம்பூர் கேம்பஸ் தான் 13,042 வந்திருக்கு. அதனுடைய டிஃபரன்ஸ் எடுத்துட்டோம்னா 4,511. அப்ப லோவஸ்ட்னு சொல்லக்கூடிய 1,700 இருந்து 4,500 ரேங்க் வித்தியாசத்துல வந்து செகண்ட் ரவுண்டுக்கான ஆப்ஷன்ல சீட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கு. இந்த ரேங்க் எல்லாம் நம்ம சொல்றதெல்லாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காமன் ரேங்க், காமன் ஜென்ரல் ரேங்க் தான் வந்து பாத்தீங்கன்னா எங்க கொடுத்துருக்காங்க இந்த ரேங்க் பட்டியல்ல கொடுத்துருக்காங்க. ரைட்டா? பாத்துங்க. சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா சார் எங்களுக்கு திருவேந்திரம் தான் சார் வேணும் அப்படின்றவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல திருவேந்திரம் வந்து என்ன இதுல முடிஞ்சது கிட்டத்தட்ட 6,449ல முடிஞ்சது. செகண்ட் ரவுண்ட்ல வந்து 10,000க்கு கிடைச்சிருக்கு. டிஃபரன்ஸ் அப்படி எடுத்துட்டோம்னா 3000. நம்ம இங்க சென்னையில இருக்கனால பக்கத்துல திருப்பதி கேம்பஸ் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பிஎஸ்எம்எஸ்ல வந்து 7,443ல முடிஞ்சது. 12,176ல முடிஞ்சிருக்கு. அப்ப கிட்டத்தட்ட ஒரு 4,733 டிஃபரன்ஸ் இருக்கு. அப்ப நெக்ஸ்ட் ரவுண்ட்ல எனக்கு கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பா வெயிட் பண்ணுங்க. இந்த ரேங்குக்கு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னும் வந்து அப்போ 1000 வந்து இருந்தது வந்து பாத்தீங்கன்னா 4000 ரேங்க் வரைக்கும் வித்தியாசம் இருக்குன்னா நெக்ஸ்ட் ரவுண்ட்ல கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 3000 ரேங்க் 4000 ரேங்க் வரைக்கும் வித்தியாசம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ரைட்? தென் எஸ்சி கேட்டகரியில சார் எனக்கு எங்க சார் கிடைச்சது? இப்போ இதை சொல்றோம் இல்லையா, நீங்க எல்லாமே உங்க ஜென்ரல் ரேங்க் செக் பண்ணுங்க. அந்த ரேங்க்கு கீழே இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு அலாட்மெண்ட் வந்திருக்கும். சப்போஸ் சார் எனக்கு வரல சார், நான் வந்து கரெக்டா தான் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சேன்னா இமீடியட்டா நீங்க என்ன பண்ணணும், அவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணீங்கன்னா அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் ரவுண்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா லாஸ்ட் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்தப்ப சில பேருக்குலாம் கிடைக்கல. அவங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா மெயில் அனுப்பிச்சிருந்தோம், டாக்குமெண்ட்ஸ் சரியா வைக்கல, இல்ல பழைய டாக்குமெண்ட் இருக்குன்னா அவங்களுக்குலாம் செகண்ட் ரவுண்ட்ல அலாட்மெண்ட் வந்திருக்கு. அந்த மாதிரி உங்களுக்கு எதனா மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா கரெக்டா நீங்க அவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணுங்க. உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாங்க. ASK JAC 2026 இருக்கு இல்லையா, அந்த மெயில் ஐடிக்கு நீங்க அனுப்புன ஹோம் பேஜ்ல இருக்கு, பாத்துக்கிடுங்க. இப்போ எஸ்சி கேண்டிடேட்டுக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு லோவஸ்ட் கட் ஆஃப் அப்படின்னு எடுத்துக்கிட்டா 5,080 அகைன் பூனே கேம்பஸ். இங்கேயும் லோவஸ்ட் அப்படின்னா 96,449. ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கும் செகண்ட் ரவுண்டுக்கும் கிட்டத்தட்ட 4,500 ரேங்க்ஸ் வந்து டிஃபரெண்ட் இருக்கு. இதுக்கு ஹையஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அகைன் பெர்ஹாம்பூர் கேம்பஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா இங்க செகண்ட் ரவுண்ட் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல அலாட்மெண்ட்ல எஸ்சி கேண்டிடேட்ல 16,388ல வந்து முடிஞ்சிருக்கு. இதுவே வந்து 23,695 திருப்பதியோட அந்த எக்கனாமிக்கல் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சயின்சஸ் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து பாத்தீங்கன்னா லோவஸ்டா முடிஞ்சிருக்கு 23,695. அப்ப இது ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 5,000, இங்க பாத்தீங்கன்னா 4,500ன்றது லோவஸ்ட்லயும், ஹையஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வந்து பாத்தீங்கன்னா 23,695. அப்ப பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7,000 ரேங்க்குள்ள வித்தியாசம் இருக்கு. அப்ப இந்த இடத்துல எஸ்சி கேண்டிடேட்டுக்கு 4,000ல இருந்து 7,000 ரேங்க் வரைக்கும் ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கும் செகண்ட் ரவுண்டுக்கும் அந்த வேரியேஷன் இருக்கு. அப்ப நீங்க பாருங்க அடுத்த ரவுண்டு போறப்ப உங்களுக்கு கிடைக்கும். இது எத்தனை ரவுண்டு சார் நடக்கும்னா லாஸ்ட் இயர் கிட்டத்தட்ட 8 ரவுண்டு வரைக்கும் நடந்தது. அதனால கவலைப்படாம அடுத்த ரவுண்டு வெயிட் பண்ணுங்க, நீங்க வந்து பண்ண முடியும். இப்போ எனக்கு கிடைச்சிருச்சு சார், நான் என்ன சார் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு உள்ள போனீங்கன்னா டிசிஷன் மேக்கிங் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதுமே நிறைய வந்து உங்களுக்கு ஒன்னொன்னா சொல்லிட்டே இருக்கும். அதெல்லாம் போட போட நீங்க அடுத்த ஆப்ஷனே போவோம். அதுக்கப்புறம் ஓடிபி வரும். ஓடிபி பண்ணதுமே உங்களுக்கு அது சப்மிட் பண்ணது உங்களுக்கு பேமெண்ட் ஆப்ஷன் வரும். உங்களுக்கு ஃப்ளோட்டா ஃப்ரீஸா அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்க
பண்ணிக்கலாம். ரைட்டா? எனக்கு அடுத்த ஆப்ஷன்ஸ் வேணும். இப்போ எனக்கு வந்து நான் போட்டது வந்து ஃபர்ஸ்ட் சாய்ஸ் பூனே வச்சேன். பூனே கிடைச்சிச்சு. அவ்வளவுதான். நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரீஸ் பண்ணிட்டு. நான் வந்து ஃபர்ஸ்ட் சாய்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பூனே வச்சிருக்கேன் சார். ஆனா எனக்கு கிடைச்சது திருப்பதி தான் கிடைச்சிருக்கு. நான் அதுக்கு மேல திருவேந்திரம் வச்சிருக்கேன். அதுக்கு மேல வந்து போபால் வச்சிருக்கேன். அதுக்கு மேல கல்கட்டா வச்சிருக்கேன். ரைட். நீங்க என்ன பண்ணலாம்? ஃப்ளோட் ஆப்ஷன் வந்து கொடுக்கலாம். ரைட்டா? இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது கிளாரிட்டி வேணும், எதனா டவுட் இருந்ததுன்னா 9176552121 ஆர்ஜிஆர் அகாடமி நீங்க எப்போ வேணாலும் கால் பண்ணலாம். சென்னையில அண்ணா நகர்ல அட்டகாசமா நம்ம வந்து ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கோம். ரைட். அதுக்கப்புறம் எஸ்டி கேண்டிடேட்டுக்கு சார் அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா எஸ்டி கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் அகைன் வந்து லோவஸ்ட் கட் ஆஃப்னு எடுத்துக்கிட்டோம்னா பூனே கேம்பஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா லோவஸ்ட் கட் ஆஃபாக இருந்திருக்கு. 7353 ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல. இதுவே ஹையஸ்ட்னு எடுத்துக்கிட்டோம்னா 32,000 வந்து பார்த்தீங்கன்னா எங்க வந்திருக்கு? அகைன் திருப்பதி கேம்பஸ்ல இருக்கக்கூடிய அந்த பிஎஸ் எக்கனாமிக்கல் சயின்ஸ் இருக்குல்ல, அது வந்திருக்கு சார். அதுக்கு முன்னாடி பிஎஸ் ப்ரோக்ராம் சொல்லுங்க சார் அப்படின்னா பிஎஸ் ப்ரோக்ராம் எடுத்துக்கிட்டோம்னா 28,000 பெர்காம்பூர் கேம்பஸ்ல முடிஞ்சிருக்கு. 28,693ல முடிஞ்சிருக்கு. ரைட். இதுலயே நம்ம பார்த்தோம் அப்படின்னா செகண்ட் ரவுண்டோட லோவஸ்ட் அகைன் எடுத்துக்கிட்டோம்னா அகைன் என்ன வருது? 15,951 தான் வந்து பாத்தீங்கன்னா பூனே கேம்பஸா இருக்கு. இது ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் எடுத்து பார்த்தோம்னா 7,000 15,000 கிட்டத்தட்ட 8,593 ரேங்க் வந்து பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸ் இருக்கு. ரைட். அதுவே ஹையஸ்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இங்க 32,000, இங்க முடிஞ்சது வந்து பாத்தீங்கன்னா அகைன் 45 ரேங்க் தான் வந்து பாத்தீங்கன்னா ஹையஸ்ட். இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் எடுத்தோம்னா 12,000 ரேங்க் இருக்கு. பட் பெர்காம்பூர் கேம்பஸ் டிஃபரன்ஸ் எடுத்துட்டோம்னா 28-41 எடுத்துட்டாலும் கிட்டத்தட்ட 12,350 ரேங்க்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வேரியேஷன் இருக்கு. அதனால கவலைப்படாம அடுத்த ரவுண்ட்ல வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். ரைட். தென் காஷ்மீரி மைக்ரேன்ஸ் அந்த மாதிரி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதுல இருக்கு. ரைட். இதெல்லாம் நீங்க உங்களுக்கு எந்த விதமான டென்ஷனும் இல்லாம சுலபமா இதுக்கெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஆர்ஜிஆர் அகாடமி உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருக்கும். அடுத்த வருஷம் வந்து சப்போஸ் இந்த வருஷம் எனக்கு வந்து சீட் கிடைக்கல சார், அடுத்த வருஷம் நான் 1 இயர் வெயிட் பண்ணி ஐசர் எல்லாம் நான் வந்து படிக்க போறேன் அப்படின்ற மாதிரி எதனா ப்ரோக்ராம் வச்சிருக்கேன்னா எஸ் வி ஹேவ் 1 இயர் ட்ராப்பர்ஸ் பேட்ச் வச்சிருக்கோம். இல்லை சார் நான் +1 படிக்கிறப்பயே நான் ஐசருக்கு படிக்கணும் அப்படின்னாலும் 2 இயர்ஸ்க்கு வந்து ஈவினிங்ல கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்றேன், சண்டேல கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணா 5:30 to 7 மண்டே வெட்னஸ்டே ஃப்ரைடே அண்ட் சண்டேல வந்து பாத்தீங்கன்னா மார்னிங் 10 o'clockல இருந்து 1:15 வரைக்கும் உங்க டைமை ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா 11th இருந்தே படிக்கலாம். நான் இப்போ 12th வந்துட்டேன் சார், போர்டு எக்ஸாமுக்கும் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் இதுக்கும் கொஞ்சம் டைம் போடணும்னா டியூஸ்டே தர்ஸ்டே சாட்டர்டே இந்த 3 நாள் உங்களுக்கு 5:30 7 நீங்க ஸ்பெண்ட் பண்றதுக்கு ரெடியா இருந்து கொஞ்சம் டைம் சண்டேல வந்து பாத்தீங்கன்னா 2 o'clockல இருந்து 5:15 வரைக்கும் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்க நெக்ஸ்ட் இயர் ஐசர் எக்ஸாம்ஸ் வரப்ப அட்டகாசமா நீங்க கண்டிப்பா இதுல சீட் எடுத்துருவீங்க. சார் நான் ஃபுல்லா டெடிகேட்டடா நான் வந்து போர்டுக்கு தான் சார் பண்றேன், +2 முடிச்சதுக்கு அப்புறமே பண்ண முடியுமானா எஸ் வி ஹேவ் ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் யுவர் +2. நம்மளுக்கு வந்து மார்ச்ல எக்ஸாம் முடிச்சிடும். ஏப்ரல் மே இந்த 2 மாசம் நம்ம கரெக்டா யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்ல தான் நம்மளுக்கு இந்த ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட் வரும். 250 மார்க் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் பயாலஜில இருந்து 15 கொஸ்டின் 4 15 60 கொஸ்டின் 60 × 4 240 வரும். 120ல இருந்து ஒரு 140 மார்க் எடுத்தா இந்த ஐசர்ல நம்ம சீட் எடுத்துடலாம். ரைட்டா? அதனால கவலைப்பட தேவையில்லை. சார் எனக்கு மேக்ஸே இல்லை சார், நான் ஐசர் எடுக்க முடியுமா? கண்டிப்பா மேக்ஸ் இல்லாமல் ஐசர் எழுதலாம். சார் எனக்கு பயாலஜி இல்லையே, நான் ஐசர் எழுதணும்னா எழுதலாம். ஏன்னா நம்மளுக்கு மொத்தம் 4 சப்ஜெக்ட் சேர்த்து 240. ஆனா நான் என்ன சொன்னேன்? 120ல இருந்து 140 மார்க் எடுத்தா போறோம். ஒரு சப்ஜெக்ட் உங்களுக்கு இல்லைன்னா கூட 3 சப்ஜெக்ட்ல 180 மார்க் இருக்கு. அப்ப 40 மார்க் நான் தப்பா பண்ணா கூட மீதி இருக்கு 120ல இருந்து 140 மார்க் என்னால எடுக்க முடியும். ஐசர்ல நீங்க போய் சீட் எடுக்க முடியும். ரைட்டா? அதனால கவலைப்படாதீங்க. உங்களுக்கு கைட் பண்றதுக்கு ப்ராப்பரா ஆர்ஜிஆர்ல நான் இருக்கேன். உங்களுக்கு என்கிட்ட கால் பண்ணி நீங்க பேசணும்னா 9176552121 இந்த நம்பர்ல கால் பண்ணுங்க. உங்களுக்கு தேவையான டீடைல் நான் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கேன். தேங்க்யூ. ஆர்ஜிஆர்ல நீட் கிளாஸ் படிச்சீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா சீட் உறுதிங்க. இல்லைன்னா நீங்க கட்டக்கூடிய ஃபீஸ் ரீஃபண்ட் பண்றோம். எப்படின்னு பாக்குறீங்களா? 20 ஸ்டூடெண்ட் தாங்க ஒரு பேட்ச்க்கு. 16 மென்டர்ஸ் வந்து 20 ஸ்டூடெண்ட்க்கு சப்போர்ட் பண்ண போறாங்க. 6 மணில இருந்து நைட்டு 10:30 வரைக்கும் இந்த கிளாஸஸ் போகும். இதுல நீங்க ஒருத்தரா இருக்க போறீங்களா? ஜாயின் ஆர்ஜிஆர் அகாடமி.